கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே பர்டிகுலராக ஒரு பிளேயர் மேலே கண்ணு வச்சிருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக ஜூலை 5 ட்ரேட் விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சிஎஸ்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக எல்லா டீமுமே அவங்களுடைய ட்ரேட் விண்டோவை ஓப்பனாக வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு பிளேயர்ஸ் டு பிளேயர் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கத்தான் போகுது. அதில் முன்னுரிமை சிஎஸ்கேக்கு தான். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு டாபிக்கை பேசிகிட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சன். அது போக டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் மேலே கண்ணு வச்சிருக்காங்க. பொதுவாக டெல்லி கேபிட்டல் ஃப்ரான்ச்சைஸோட பிளேயர் அவர் கிடையாது, சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ் பிளேயர் தான். பட் இருந்தாலுமே லாஸ்ட் சீசனில் அவர் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆடி இருக்காரு. ஸோ அந்த பிளேயர் யார், சிஎஸ்கே அவரை நோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2023 and 24, 25 இந்த 3 சீசனில் 2024 and 25ல கண்டிப்பாக சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்ச ஒரு பிளேயர் டானவன் ஃபெரேரா. SA T20 செம்மையாக ஆடினாருங்க. ஸோ அதில் ஜோபக் சூப்பர் கிங்ஸில் செம்மையான ஒரு ரோல் இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியமாக மிடில் ஆர்டரில் நம்பர் 5லேருந்து நம்பர் 7க்குள்ளே எங்கே வேணாலும் வந்து ஹிட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருந்தது. அண்ட் சிஎஸ்கே ஓன் ஃப்ரான்ச்சைஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பிளேயர் தான். பல தடவை ரொம்ப முக்கியமான நாட்களாக ஆடி கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பவர் ஹிட்டர், மற்றபடி அவர்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கிளாசிக்கான ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவோ கவர் ட்ரைவோ ஆட சொன்னீங்கன்னா அதுவும் ஆடுவார். ஆனால் அவருடைய ஷார்ட் செலெக்ஷனில் ரொம்ப கம்மி. அவரை பொறுத்த வரைக்கும் ஆமனாலாம் லோட் பண்ணி பயங்கரமாக அவுட் ஆஃப் த பார்க் அடிக்கணும் அப்படின்னு ஆடக்கூடிய ஒரு ஆள். ரீசன்ட் டைமில் சமயம் பண்ணிட்டு இருக்காரு. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் விட்டுட்டு இப்போ டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா MLC லீக்லையும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கம்மியாக தான் கிடைக்குது. மார்க்கஸ் டாய்னஸ் அது மட்டும் இல்லாமல் டேரியல் மிச்சல் 2 பேர் ஹிட்டிங் ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சைட்லேருந்து பெருசாக ரன் வரல. ஸோ அந்த சமயத்தில் டேரியல் மிச்சலை ரிட்டையர்ட் அவுட் ஆகி சொல்லி வர சொல்லிட்டு டானவன் ஃபெரேரா உள்ள வராரு. அவருக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 9 பால் தான், சும்மா 30-35 ரன் சும்மா அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்காரு கைஸ். உண்மையாலுமே அவருக்கு நல்ல பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனே சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷனில் அவங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா ரச்சின் டெவன் கான்வே ஆடி ஆகணும், அது போக 100 அகமது 10 ரானா எல்லிஸ்ங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. எங்கே ஆட வைக்கிறதுங்கிறது சொல்லிட்டு ஒரு டவுட்டு. ஸோ அதனால டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அவர் போனதை நம்மளால் பார்க்க முடிச்சு. அங்கேயும் அவரை சரியாக யூஸ் பண்ணல, அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ இந்த தடவை டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸில் பயங்கரமாக ஆடி இருக்காரு. ஸோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் டானவன் ஃபெரேராவை வாங்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் மேலே ஒரு கண் இருக்குது. ஸோ அவர் ஆக்ஷனுக்கு வந்தாலோ இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுத்தாலோ சிஎஸ்கே கண்டிப்பாக விட மாட்டாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா மிடில் ஆர்டரில் பயங்கரமாக ஆடக்கூடிய ஆள். ஒரு டெவால் பிரேவிஸுக்கே நீங்கள் ஒரு இன்ஜுரினாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அது போக நீங்கள் டாப் ஆர்டர் 2 இந்தியன் பேட்ஸ்மேன், அதாவது ருத்துராஜ் அண்ட் ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணுறாங்க. 1 டவுனில் சஞ்சு சாம்சன் வந்து அவருன்னு வச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உருவில் பட்டேல், அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபாரின் பிளேயர்ஸ் பெருசாக உங்களுடைய 11ல் இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல டானவன் ஃபெரேரா அண்ட் ரொம்ப முக்கியமாக டெவால் பிரேவிஸ் 2 பேரும் ஆனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது போக ஒரு சிவம் துபே செம்மையான ஒரு லைனப்பாக இருக்கும். ஸோ அதனால சிஎஸ்கே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாக்காடுறாருங்கிற விஷயம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கோ உங்களுக்கோ எங்களுக்கோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக எல்லாரையுமே தாண்டி தெரியக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னா ரொம்ப முக்கியமாக டெல்லி கேபிட்டலும் இதை நோட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். டெல்லி கேபிட்டலும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜேக் ஃப்ரேசர் மெர்க்வர்க் இப்போ ரீசன்ட் டைமில் ஃபார்மில் இல்லை, ஒரு மேட்ச் அடித்தார், நானும் தான் பார்த்தேன். அது போக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பெருசாக சோதிக்கல. ஸோ உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான ஒரு 11 வச்சுருக்காங்க. பவர் ஹிட்டிங் 11 ஆல்ரெடி இருக்குது. இப்படி பார்க்கும்போது டானவன் ஃபெரேராவை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. இன்கேஸ் ரிலீஸ் பண்ண மட்டும்தான் வாய்ப்பு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டானவன் ஃபெரேரா எடுத்துருவாங்க ப்ரோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஆக்ஷனில் விட்டாலும் எடுத்துருவாங்க, இல்லை ட்ரேட் விண்டோ பாசிபிலிட்டி இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே தான் எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருப்பாங்க. அவருக்கு பக்காவாக ஸ்கெட்சை போட்டு தூக்குவாங்க அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் இல்லை கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு டிசிஷன் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல் சைடில் தான் இருக்குது. அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சிஎஸ்கே வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ ஜேக் ஃப்ரேசர் மெர்க்வர்க் அப்படி இல்லைன்னா டானவன் ஃபெரேரா 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆக்ஷனில் யாரை விட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எத்தனை பேர் ஃபெரேராவை சிஎஸ்கே டீமில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்களாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லாமல் தொடர்ந்து அப்படியே இருக்குது. சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.